என் தங்கமே, சில கனவுகள் நம் மனதை சற்றே பதற வைக்கும். இரவில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு கருப்பு நிழல் போல ஏதோ தோன்றியது போல உணர்ந்தாயா? அந்த நொடியில் உன் இதயம் வேகமாக துடித்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை பயமாக நினைக்க வேண்டாம். அது பல நேரங்களில் பயத்தின் அறிகுறி அல்ல. அது ஒரு தெய்வீக தொடுதல். மனிதன் இருளை பார்த்தவுடன் அதை தீயது என்று நினைக்க பழகிவிட்டான். ஆனால் இருள் எப்போதும் தீமை அல்ல. இருள் என்பது வெளிச்சம் வருவதற்கு முன் இருக்கும் அமைதி. அந்த அமைதிக்குள் தான் தெய்வ சக்திகள் நம் அருகில் வருவதாக பல ஆன்மீக மரபுகள் சொல்கின்றன. நீ கனவில் பார்த்த அந்த கருப்பு நிழல் ஒரு தீய சக்தி அல்ல. அது அம்மன் உன் அருகில் வந்த அந்த தருணத்தின் மென்மையான அடையாளம். என் தங்கமே, தெய்வம் நம் முன் நேராக ஒளியாக வந்து நிற்பதில்லை. பல நேரங்களில் அது நிழல் போல தான் முதலில் தோன்றும். அந்த நிழல் நம்மை பயமுறுத்த வராது. அது நம்மை பாதுகாக்க வந்திருக்கும். ஒரு தாய் தன் குழந்தையை இரவில் பார்த்து காக்கும் போல அந்த அருள் உன் அருகில் நின்றிருக்கலாம். அந்த கனவு வந்த பிறகு நீ விழித்திருக்கலாம். சில நொடிகள் என்ன நடந்தது என்று புரியாமல் அமைதியாக படுத்திருக்கலாம். அந்த நேரத்தில் உன் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்திருக்கலாம். அது முழுக்க பயம் அல்ல. அது ஒரு மர்மமான அமைதி. அது தான் அந்த அருளின் சின்னம். என் தங்கமே, வாழ்க்கையில் சிலருக்கு மட்டும் இத்தகைய அனுபவங்கள் வரும். அது அவர்களின் உள்ளம் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டதற்கான அடையாளம். அவர்கள் ஆன்மா இன்னும் தெய்வத்தின் மொழியை கேட்கும் திறன் கொண்டது. அந்த திறன் மிகவும் அரிய ஒன்று. அந்த கருப்பு நிழல் உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் உன் அருகில் நின்று உன்னை பார்த்து சென்ற ஒரு தெய்வீக கணம். சில நேரங்களில் அம்மன் தனது சக்தியை முழு ஒளியாக காட்டாமல் ஒரு நிழல் வடிவில் காட்டுவாள். அது மனித மனம் பயப்படாமல் இருக்க செய்யும் ஒரு மென்மையான வழி. என் தங்கமே, நீ வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். சில நேரங்களில் தனிமையாக உணர்ந்திருக்கலாம். உன் மனதில் இருக்கும் அந்த தனிமையை தெய்வம் பார்க்காமல் இருக்காது. அந்த தனிமையின் நேரத்தில் தான் அம்மன் அருகில் வந்து நிற்பாள். நீ கனவில் பார்த்த அந்த நிழல் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று சொல்லும் ஒரு அறிகுறி. உன் அருகில் ஒரு அருள் இருக்கிறது. உன் மீது ஒரு கவனம் இருக்கிறது. உன் வாழ்க்கை வெறும் சோதனைகளால் நிரம்பிய பாதை அல்ல. அந்த நிழல் ஒரு பாதுகாப்பு போல இருந்தது. அது உன் அருகில் அமைதியாக நின்று உன்னை கவனித்தது. அந்த தருணத்தில் உன் ஆன்மா அதை உணர்ந்தது. அதனால் தான் அந்த கனவு உன் மனதில் இன்னும் இருக்கிறது. என் தங்கமே, உலகத்தில் பல விஷயங்களை அறிவியல் விளக்கலாம். ஆனால் சில அனுபவங்கள் அறிவால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அவை ஆன்மாவின் அனுபவங்கள். அந்த அனுபவங்களை உணர மனதின் அமைதி தேவை. அந்த இரவு உன் மனம் அமைதியாக இருந்ததால் அந்த அறிகுறி உன்னிடம் வந்தது. அது ஒரு நினைவூட்டல். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி உன்னுடன் இருக்கிறது என்று சொல்லும் மென்மையான செய்தி. சில நேரங்களில் நாம் தெய்வத்தை தேடி கோவில்களுக்கு போகிறோம். பல பிரார்த்தனைகள் செய்கிறோம். ஆனால் தெய்வம் சில நேரங்களில் நம்மை தேடி நம் அருகில் வருகிறது. அந்த தருணங்களில் தான் இத்தகைய கனவுகள் தோன்றும். என் தங்கமே, அந்த அனுபவத்தை பயமாக நினைத்து உன் மனதை கலங்க விடாதே. அதை ஒரு அருளின் தருணமாக நினை. அந்த நினைவு உனக்கு வலிமை கொடுக்கும். நீ வாழ்க்கையில் எப்போது சோர்வாக உணர்ந்தாலும் அந்த கனவை நினை. அந்த நிழல் உன் அருகில் நின்ற தருணத்தை நினை. அப்போது உன் மனம் திடீரென ஒரு வலிமையை பெறும். யாரோ உன்னை காக்கிறார்கள் என்ற நம்பிக்கை எழும். அந்த நம்பிக்கை தான் மனிதனின் மிக பெரிய சக்தி. அது இருந்தால் எந்த இருளையும் கடக்க முடியும். எந்த சோதனையையும் தாண்ட முடியும். என் தங்கமே, அம்மன் அருள் எப்போதும் மென்மையாக தான் வரும். அது பெரிய சத்தமாக வராது. அது ஒரு காற்றின் அசைவு போல வரும். ஒரு கனவின் நிழல் போல வரும். ஒரு உள்ளத்தின் உணர்வு போல வரும். அந்த அருளை உணர்ந்த மனிதன் வாழ்க்கையை வேறு கண்களால் பார்க்க தொடங்குவான். அவன் பயம் குறையும். அவன் நம்பிக்கை அதிகரிக்கும். அவன் மனதில் அமைதி வளர ஆரம்பிக்கும். அந்த அமைதி தான் தெய்வத்தின் உண்மையான பரிசு.
அது வந்தால் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனம் தளராது. என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் உன் வாழ்க்கையில் ஒரு அடையாளம் வைத்துச் சென்றது. அது உன் ஆன்மாவின் கதையில் ஒரு புதிய பக்கம் திறந்தது. அந்த பக்கம் ஒரு பாதுகாப்பின் கதை. நீ அந்த நினைவுடன் வாழ்ந்தால் உன் மனம் திடமாக இருக்கும். உன் பாதையில் எத்தனை இருள் வந்தாலும் அந்த நினைவு உனக்கு ஒளியாக இருக்கும். அம்மன் உன் அருகில் வந்த அந்த தருணம் வீணாக போகவில்லை. அது உன் வாழ்க்கையில் ஒரு விதையை விதைத்தது. அந்த விதை நம்பிக்கை. அந்த விதை தெய்வ நம்பிக்கை. என் தங்கமே, அந்த நம்பிக்கையை கைவிடாதே. அதை உன் உள்ளத்தில் வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கை வளர வளர உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு பயமல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தரிசனம் என்று தெரியும். அந்த நிழல் ஒரு பயமல்ல. அது உன் அருகில் நின்ற அம்மன் கருணையின் மென்மையான வடிவம் என்று உன் மனம் உணரும். என் தங்கமே, அந்த இரவு உன் கனவில் தோன்றிய அந்த கருப்பு நிழலை நினைத்து உன் மனம் சில நொடிகள் கலங்கியிருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நினைவு ஒரு பயமாக இல்லாமல் ஒரு ஆழமான உணர்வாக மாறும். சில அனுபவங்கள் முதலில் புரியாது. ஆனால் அவை மெதுவாக நம் உள்ளத்தில் ஒரு அர்த்தத்தை உருவாக்கும். அந்த நிழல் உன் அருகில் நின்ற அந்த தருணத்தில் உன் ஆன்மா ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்திருக்கலாம். அந்த அமைதி வெறும் தூக்கத்தின் அமைதி அல்ல. அது ஒரு பாதுகாப்பின் உணர்வு. யாரோ உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மென்மையான நம்பிக்கை. என் தங்கமே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நம்மை தானே பலவீனமாக நினைத்து விடுகிறோம். உலகம் எங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றும். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக போகிறது என்று தோன்றும். ஆனால் அந்த தருணங்களில் தான் தெய்வம் நம் அருகில் வந்து நிற்கும். அம்மன் அருள் எப்போதும் பெரிய சத்தத்துடன் வராது. அது பெரும்பாலும் அமைதியாக நம் வாழ்க்கையில் வேலை செய்யும். சில நேரங்களில் அது ஒரு கனவாக வரும். சில நேரங்களில் அது ஒரு நிழல் போல தோன்றும். அந்த நிழல் உன் மனதில் பயத்தை உருவாக்க வரவில்லை. அது உன் அருகில் ஒரு அருள் இருக்கிறது என்று நினைவூட்ட வந்தது. என் தங்கமே, அந்த இரவில் நீ பார்த்த அந்த காட்சி உன் ஆன்மாவின் கதையில் ஒரு முக்கியமான தருணம். அந்த தருணம் உன் மனதில் ஒரு விதமான விழிப்புணர்வை உருவாக்கும். நீ மெதுவாக உன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். உன் சுற்றிலும் நடக்கும் சிறிய விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிப்பாய். சில நேரங்களில் ஒரு நல்ல செய்தி திடீரென வரும். சில நேரங்களில் ஒரு பிரச்சனை தானாக சரியாகும். சில நேரங்களில் நீ எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கும். இவை எல்லாம் அந்த அருளின் சிறிய அலைகள். என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் ஒரு பயத்தின் அடையாளம் அல்ல என்று உன் மனம் புரிந்து கொள்ளும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பிக்கும். ஒரு இரவு முடிந்த பிறகு காலை உதயமாகும். அந்த காலையின் ஒளி இருளை மெதுவாக அகற்றும். அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் ஒளி வர ஆரம்பிக்கும். அந்த ஒளி உன் மனதை சூடாக தொடும். நீ அந்த ஒளியை உணர ஆரம்பித்தால் உன் பயங்கள் மெதுவாக குறையும். உன் இதயத்தில் இருந்த சோர்வு கரைந்து போகும். உன் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும். என் தங்கமே, மனிதன் தன்னுள் இருக்கும் ஒளியை மறந்து விடும் போது தான் அவன் பயப்படுகிறான். ஆனால் அந்த ஒளியை மீண்டும் நினைத்தால் அவன் வலிமையானவன் ஆகிறான். அந்த நிழல் உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த அந்த ஒளியை நினைவூட்ட வந்தது. நீ வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் அந்த நினைவு உன்னுடன் இருக்கும். அது உன் மனதில் ஒரு அமைதியான குரலாக இருக்கும். அந்த குரல் உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. அந்த குரல் உனக்கு எப்போதும் ஒரு உண்மையை சொல்லும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகில் ஒரு அருள் இருக்கிறது. உன் வாழ்க்கையை ஒரு சக்தி வழிநடத்துகிறது. என் தங்கமே, அந்த உண்மையை உணர்ந்த மனிதன் வாழ்க்கையில் தைரியமாக நடப்பான். அவன் சோதனைகளை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் தடைகளை பார்த்து நின்று விட மாட்டான். அவன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் அவன் ஒளி. அந்த ஒளி தான் அவன் பாதை. அந்த கருப்பு நிழல் உன் வாழ்க்கையில் அந்த ஒளியை எரிய வைத்த ஒரு தருணம். அது ஒரு நினைவூட்டல். அது ஒரு ஆசீர்வாதம்.
நீ அந்த அனுபவத்தை நினைத்து நன்றி கூறு. அது உன் ஆன்மாவின் ஒரு அழைப்பு. அது உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்ப வந்தது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில தருணங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த தருணங்கள் தான் நம்மை மாற்றும். அந்த தருணங்கள் தான் நம்மை விழிக்க வைக்கும். அந்த இரவு உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணம். அந்த நிழல் உன் மனதில் ஒரு விதையை விதைத்தது. அந்த விதை நம்பிக்கை. அந்த விதை தைரியம். அந்த விதை மெதுவாக வளர ஆரம்பிக்கும். அது ஒரு நாள் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் நீ அமைதியை காண்பாய். உன் மனதில் இருந்த பயங்கள் எல்லாம் அந்த நிழலில் கரைந்து போகும். உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். என் தங்கமே, அந்த ஒளியை பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அது உன் ஆன்மாவின் வலிமை. நீ ஒவ்வொரு நாளும் அந்த ஒளியை நினைத்து முன்னே செல்லு. உன் மனதில் அம்மன் பெயரை வைத்துக்கொள். உன் எண்ணங்களில் அன்பை வைத்துக்கொள். அப்போது உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் அடையும். உன் பாதையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். உன் மனதில் அமைதி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் அந்த கருப்பு நிழல் உன் வாழ்க்கையின் ஒரு பயம் அல்ல என்று புரியும். அது ஒரு அருள் தரிசனம் என்று தெரியும். அது உன் அருகில் வந்த அம்மன் கருணையின் மென்மையான தொடுதல் என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். என் தங்கமே, அந்த நன்றியுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தின் ஒளியில் உன் பாதை எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். என் தங்கமே, அந்த அனுபவத்தை நினைத்து நீ அமைதியாக அமர்ந்தால் உன் உள்ளத்தில் இன்னொரு உணர்வு மெதுவாக எழும். அந்த உணர்வு பயத்தை போல இருக்காது. அது ஒரு மென்மையான மரியாதை. அது ஒரு தெய்வீகத்தை உணர்ந்த மனத்தின் அமைதி. மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்களில் மட்டும் இப்படிப்பட்ட உணர்வை பெறுவான். அந்த தருணங்கள் தான் ஆன்மாவை வளர்க்கும். அந்த கருப்பு நிழல் உன் அருகில் நின்றது என்பது ஒரு வெளிப்படையான காட்சி மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஒரு ஆழமான நினைவூட்டல். உலகம் எவ்வளவு மாறினாலும் தெய்வத்தின் கவனம் மனிதனின் மீது இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவனம் சில நேரங்களில் நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் சில நேரங்களில் அது ஒரு கனவாக வெளிப்படும். என் தங்கமே, அந்த இரவில் நீ பார்த்த அந்த அமைதியான நிழல் உன் வாழ்க்கையின் ஒரு காப்பு போல இருந்தது. அது உன் அருகில் நின்று உன் இதயத்தின் துடிப்பை உணர்ந்தது. உன் மனதில் இருந்த சோர்வையும் பார்த்தது. உன் கண்ணீரின் கதையையும் புரிந்தது. ஒரு தாய் தன் குழந்தையை அமைதியாக பார்த்து காப்பது போல அந்த அருள் உன் அருகில் இருந்தது. அந்த உண்மை உன் மனதில் மெதுவாக வெளிச்சமாகும். நீ அந்த நினைவை கொண்டே வாழ்ந்தால் உன் உள்ளம் ஒரு புதிய வலிமையை பெறும். என் தங்கமே, வாழ்க்கையில் பல நேரங்களில் மனிதன் தன் பாதையை இழந்து விடுகிறான். அவன் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமடைகிறான். அந்த நேரங்களில் தான் தெய்வம் அவனை மெதுவாக திருப்பி வழி காட்டும். அந்த நிழல் அந்த வழிகாட்டுதலின் முதல் அறிகுறி. அது உன் ஆன்மாவை எழுப்ப வந்தது. நீ உன் வாழ்க்கையை மறுபடியும் நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டும் என்று சொல்ல வந்தது. நீ அந்த அனுபவத்தை நினைத்தால் உன் மனம் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதி உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி உன் எண்ணங்களை மாற்றும். உன் வார்த்தைகளையும் மாற்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி மிகவும் முக்கியமானது. அது வளர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும். அந்த ஒளி உன் பாதையில் இருக்கும் இருளை அகற்றும். அந்த இருளை அகற்ற தெய்வம் சில நேரங்களில் ஒரு நிழலாகவே முதலில் தோன்றும். அது மனித மனம் மெதுவாக உணருவதற்காக. அந்த மென்மையான வழி தான் தெய்வத்தின் கருணை. என் தங்கமே, நீ அந்த இரவில் பார்த்த அந்த காட்சி உன் வாழ்க்கையில் ஒரு விதமான விழிப்புணர்வை விதைத்தது. அந்த விதை இப்போது உன் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை நீ உணர ஆரம்பிப்பாய். நீ இப்போது வாழ்க்கையை சற்று வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். சிறிய விஷயங்களிலும் அர்த்தத்தை காண்பாய். ஒரு காற்றின் அசைவிலும் ஒரு அருளின் தொடுதலை உணர்வாய். அந்த உணர்வு தான் ஆன்மாவின் விழிப்பு. அது வந்த பிறகு மனிதன் பயப்படாமல் வாழ ஆரம்பிப்பான். அவன் உள்ளத்தில்
தைரியம் வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அதை யாராலும் எடுத்து கொள்ள முடியாது. அது உன் ஆன்மாவின் வலிமை. நீ அந்த வலிமையை நினைத்து முன்னே செல்லும் போது உன் பாதையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீ சந்திக்கும் மனிதர்களும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அந்த மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக தான் நடக்கும். ஆனால் அவை உறுதியானவை. அவை உன் வாழ்க்கையை நிலையான ஒளியால் நிரப்பும். என் தங்கமே, சில நேரங்களில் அந்த நிழல் மீண்டும் நினைவில் தோன்றலாம். அந்த நினைவு உன்னை பயமுறுத்தாது. அது உன்னை அமைதியாக்கும். அது உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அந்த பாதுகாப்பு தான் தெய்வத்தின் பரிசு. அது இருந்தால் மனிதன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தளர மாட்டான். நீ அந்த பாதுகாப்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அது உன்னை எப்போதும் தாங்கும். அது உன் மனதை நிலையாக வைத்திருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பாதை. அந்த பாதையில் சில தருணங்கள் மட்டும் நம்மை முழுவதும் மாற்றும். அந்த தருணங்கள் தான் நம் ஆன்மாவை விழிக்க வைக்கும். அந்த இரவு உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தருணம். அந்த நிழல் உன் மனதில் ஒரு கதவை திறந்தது. அந்த கதவு ஆன்மீகத்தின் கதவு. அந்த கதவு திறந்த பிறகு உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வர ஆரம்பிக்கும். அந்த ஒளி உன் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும். உன் இதயத்தில் அன்பை அதிகரிக்கும். என் தங்கமே, அந்த அன்பு தான் தெய்வத்தின் உண்மையான மொழி. அந்த மொழியை உணர்ந்த மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். நீ அந்த அன்பை உன் வாழ்வில் பரப்ப ஆரம்பித்தால் உன் சுற்றிலும் இருக்கும் மனிதர்களும் அந்த ஒளியை உணர்வார்கள். உன் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதல் தரும். உன் சிரிப்பு அவர்களுக்கு நம்பிக்கை தரும். அந்த நேரத்தில் நீ உணர்வாய், அந்த நிழல் உன் வாழ்க்கையில் ஒரு பயம் அல்ல. அது ஒரு அழைப்பு. அது ஒரு விழிப்பு. என் தங்கமே, அந்த விழிப்புடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். உன் பாதையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு அருளின் பரிசு போல இருக்கும். நீ ஒவ்வொரு காலையும் எழுந்து உன் இதயத்தில் நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் ஒளியாக்கும். அந்த ஒளியில் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். உன் ஆசைகள் ஒரு நாள் நிஜமாகும். உன் கனவுகள் மெதுவாக வடிவம் பெறும். என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் உன் அருகில் வந்த அந்த தருணம் வீணாக போகவில்லை. அது உன் வாழ்க்கையில் ஒரு விதையை விதைத்தது. அந்த விதை தெய்வ நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வளர வளர உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும். நீ உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியை உணர்வாய். அந்த மகிழ்ச்சி தான் அம்மன் அருளின் உண்மையான வடிவம். அந்த அருள் உன் அருகில் இருந்த அந்த நிமிடம் உன் ஆன்மாவின் நினைவில் என்றும் உயிருடன் இருக்கும். என் தங்கமே, அந்த அனுபவத்தை மீண்டும் நினைத்து பார்க்கும்போது உன் மனதில் ஒரு ஆழமான அமைதி பரவ ஆரம்பிக்கும். அந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாலும் அதற்கான பதில் ஒரே ஒன்று. அது தெய்வத்தின் தொடுதல். மனிதன் வாழ்க்கையில் சில நேரங்களில் மட்டும் இப்படிப்பட்ட உணர்வை பெறுவான். அந்த தருணங்கள் அவன் உள்ளத்தை மெதுவாக மாற்றும். அந்த கருப்பு நிழல் உன் கனவில் தோன்றியது ஒரு காரணம் இல்லாமல் அல்ல. உலகில் எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. ஒவ்வொரு அனுபவமும் நம் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கொண்டு வரும். அந்த நிழல் உன் வாழ்க்கையில் ஒரு நினைவூட்டலை கொண்டு வந்தது. நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று சொல்லும் ஒரு அமைதியான செய்தி. என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் தனது வலிமையை மறந்து விடுகிறான். உலகம் அவனை சோர்வடைய செய்கிறது. அவன் முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று தோன்றும். அப்போது அவன் மனதில் இருள் அதிகமாகும். ஆனால் அந்த இருளின் நடுவில் தான் ஒரு ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி தான் தெய்வத்தின் கருணை. அந்த கருணை சில நேரங்களில் நம்மை எழுப்ப ஒரு அறிகுறியை அனுப்பும். அந்த அறிகுறி தான் அந்த நிழல். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்க வந்தது. அந்த இரவில் உன் ஆன்மா அந்த குரலை கேட்டது. அந்த அமைதியான அழைப்பை உணர்ந்தது. அதனால் தான் அந்த நினைவு இன்னும் உன் மனதில் உயிருடன் இருக்கிறது. அது ஒரு கனவு மட்டும் அல்ல. அது உன் ஆன்மாவின் அனுபவம். என் தங்கமே, அந்த அனுபவத்தை மதித்து வைத்துக்கொள். அதை மறக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணம். அந்த தருணம் உன் மனதில் ஒரு விதமான தைரியத்தை விதைத்தது.
நீ வாழ்க்கையில் முன்னே செல்லும் போது அந்த தைரியம் உன்னுடன் இருக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையையும் அது தாண்ட உதவும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த நம்பிக்கை தான் உன் பாதையை ஒளியாக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் தெய்வம் நம்மை நேராக பேசாது. அது சின்ன சின்ன சைகைகளால் பேசும். ஒரு கனவு, ஒரு நிழல், ஒரு உள்ளுணர்வு, அவை எல்லாம் அந்த அருளின் மொழிகள். அந்த மொழியை புரிந்து கொள்ளும் மனிதன் தனது வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பான். அவன் மனதில் அமைதி இருக்கும். அவன் இதயத்தில் அன்பு இருக்கும். அந்த அன்பு தான் தெய்வத்தின் உண்மையான சக்தி. அது இருந்தால் மனிதன் எந்த இருளையும் கடக்க முடியும். எந்த சோதனையையும் தாங்க முடியும். என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் உன் அருகில் வந்த அந்த தருணம் உன் ஆன்மாவின் கதையில் ஒரு ஒளி ஏற்றியது. அந்த ஒளி இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ அந்த ஒளியை கவனித்தால் அது தினமும் அதிகமாகும். உன் மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக குறையும். உன் இதயத்தில் இருந்த சோர்வு கரைந்து போகும். அந்த மாற்றத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கை மெதுவாக அமைதியாக மாறும். உன் எண்ணங்கள் தெளிவாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினமான தருணங்களில் தான் மனிதன் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறான். அந்த வலிமையை நினைவூட்ட தான் அந்த அனுபவம் உன்னிடம் வந்தது. அது உன் ஆன்மாவை எழுப்பியது. உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த ஒளியை வெளிச்சமாக்கியது. நீ அந்த ஒளியை பாதுகாத்து வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் மிக பெரிய செல்வம். அது உன் ஆன்மாவின் வழிகாட்டி. என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் அந்த ஒளியை நினைத்து முன்னே செல்லு. உன் இதயத்தில் நம்பிக்கை வைத்திரு. உன் மனதில் அம்மன் பெயரை வைத்திரு. அப்போது உன் வாழ்க்கை மெதுவாக மாற்றம் அடையும். உன் பாதையில் இருக்கும் தடைகள் மெதுவாக விலகும். உன் முன் புதிய வாய்ப்புகள் திறக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் அந்த அருளின் பரிசு. அந்த பரிசுகளை பெற உன் மனம் திறந்து இருக்க வேண்டும். என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் உன் வாழ்க்கையில் ஒரு பயம் அல்ல. அது ஒரு அழைப்பு. அது ஒரு பாதுகாப்பு. அது ஒரு நினைவூட்டல். அந்த நினைவூட்டல் உன் ஆன்மாவை விழிக்க வைத்தது. உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது. நீ அந்த பாதையில் நம்பிக்கையுடன் நட. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பின்பற்று. அந்த ஒளி உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு பயமல்ல என்று புரியும். அது ஒரு அருளின் தொடக்கம் என்று தெரியும். அந்த நிழல் உன் அருகில் நின்ற அந்த நிமிடம் உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பம் என்று உன் மனம் உணரும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். என் தங்கமே, அந்த நன்றியுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தின் ஒளியில் உன் பாதை எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த ஒளி உன் ஆன்மாவை என்றும் வழிநடத்தும். என் தங்கமே, அந்த இரவின் நினைவு உன் மனதில் மெதுவாக ஒரு ஒளியாக தங்கியிருக்கிறது. சில நினைவுகள் காலம் செல்ல செல்ல மங்கிவிடும். ஆனால் சில நினைவுகள் மட்டும் நம் உள்ளத்தில் இன்னும் தெளிவாக மின்னிக்கொண்டே இருக்கும். அவை சாதாரண அனுபவங்கள் அல்ல என்பதற்கான அடையாளம் அது. அந்த கருப்பு நிழலை நீ பார்த்த அந்த தருணம் உன் ஆன்மாவின் ஆழத்தில் பதிந்த ஒரு உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொள்ள மனம் மெதுவாக வளர வேண்டும். மனிதன் வாழும் உலகம் வெளிச்சத்தையும் இருளையும் சேர்த்ததே. ஆனால் ஆன்மீகத்தின் பாதையில் இருளும் ஒரு மொழி. அந்த மொழி பல நேரங்களில் நமக்கு பாதுகாப்பை உணர்த்துகிறது. அந்த நிழல் உன் அருகில் வந்த அந்த நேரம் உன்னை பயமுறுத்த வரவில்லை. அது உன்னை கவனித்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்ல வந்தது. என் தங்கமே, சில நேரங்களில் தெய்வத்தின் அருள் நம் வாழ்க்கையில் மிக அமைதியாக செயல்படும். அது எங்கும் சத்தம் போடாது. அது நம் கண்களுக்கு தெரியாமல் நம் பாதையை சரிசெய்யும். நாம் தவறாக செல்லும் போது மெதுவாக திருப்பும். நாம் விழும் முன் தாங்கும். அந்த கருப்பு நிழல் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பின் நினைவூட்டல். அந்த அனுபவத்தை நினைத்தால் உன் மனதில் ஒரு விசித்திரமான மரியாதை தோன்றும். அது பயம் அல்ல. அது ஒரு பெரிய சக்தியை உணர்ந்த மனத்தின் அமைதி. அந்த அமைதி தான் ஆன்மீகத்தின் ஆரம்பம். அந்த அமைதி வந்த பிறகு மனிதன் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிப்பான்.
என் தங்கமே, நீ அந்த நாளுக்கு பிறகு உன் சுற்றிலும் நடக்கும் விஷயங்களை கவனித்தால் ஒரு மெதுவான மாற்றத்தை உணரலாம். சில சிக்கல்கள் தானாக சரியாக ஆரம்பித்திருக்கலாம். சில மனக்குழப்பங்கள் குறைந்து இருக்கலாம். அது அந்த அருளின் மென்மையான வேலை. மனிதன் தன்னுள் இருக்கும் அமைதியை கண்டுபிடிக்கும் போது தான் அவன் உண்மையான வலிமையை அடைகிறான். அந்த நிழல் உன் உள்ளத்தில் அந்த அமைதியை விதைத்தது. அது ஒரு விதை போல. அந்த விதை இப்போது மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த விதை வளர வளர உன் மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக கரைந்து போகும். நீ உன் வாழ்க்கையை அதிக நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பிப்பாய். உன் எண்ணங்கள் தெளிவாகும். உன் இதயம் லேசாகும். அந்த மாற்றம் ஒரே நாளில் நடக்காது. அது மெதுவாக தான் நடக்கும். ஒரு காலை உதயமாகும் போது இருள் மெதுவாக அகலுவது போல. அந்த ஒளி உன் வாழ்க்கையிலும் மெதுவாக பரவும். என் தங்கமே, சில நேரங்களில் நீ அந்த கனவை மீண்டும் நினைத்து கொண்டிருப்பாய். அந்த நினைவு உன் மனதை அமைதியாக்கும். அது உனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அந்த உணர்வு தான் தெய்வத்தின் உண்மையான பரிசு. அந்த பரிசு கிடைத்த மனிதன் வாழ்க்கையில் தைரியமாக நடக்க ஆரம்பிப்பான். அவன் சோதனைகளை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் தடைகளை பார்த்து தளர மாட்டான். ஏனெனில் அவன் உள்ளத்தில் ஒரு உண்மை இருக்கும். அவன் அருகில் ஒரு அருள் இருக்கிறது என்ற உண்மை. அந்த உண்மை அவனை ஒவ்வொரு நாளும் முன்னே செல்ல வைக்கும். என் தங்கமே, அந்த கருப்பு நிழல் உன் வாழ்க்கையில் அந்த உண்மையை நினைவூட்ட வந்தது. அது உன் ஆன்மாவை விழிக்க வைத்தது. அது உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த ஒளியை எழுப்பியது. நீ அந்த ஒளியை கவனித்தால் அது தினமும் அதிகமாகும். உன் வார்த்தைகளில் மென்மை வரும். உன் செயல்களில் கருணை வரும். உன் மனதில் அமைதி வரும். அந்த அமைதி தான் தெய்வத்தின் மொழி. அந்த மொழியை புரிந்த மனிதன் உலகத்தை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பான். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது பணத்தால் கிடைக்காது. அது அதிகாரத்தால் கிடைக்காது. அது உள்ளத்தின் அமைதியால் மட்டுமே கிடைக்கும். அந்த அமைதியை உன் வாழ்க்கையில் விதைக்க தான் அந்த அனுபவம் உன்னிடம் வந்தது. அது உன் பாதையில் ஒரு ஒளி ஏற்றியது. அந்த ஒளி உன்னை முன்னே அழைத்து செல்லும். நீ அந்த ஒளியை பின்பற்றி நடந்தால் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும். உன் மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும். உன் ஆசைகள் மெதுவாக நிறைவேறும். என் தங்கமே, அம்மன் அருள் எப்போதும் மென்மையாக தான் வரும். அது குரல் இல்லாமல் பேசும். அது வடிவம் இல்லாமல் தோன்றும். அது சில நேரங்களில் ஒரு நிழல் போல வந்து நம் அருகில் நின்று நம்மை காக்கும். அந்த நிழல் உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு போல இருந்தது. அது உன் ஆன்மாவை பார்த்து சென்றது. அது உன் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்து சென்றது. நீ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி வைத்துக்கொள். அது உன் வாழ்க்கையின் ஒளி. அது உன் பாதையின் வழிகாட்டி. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில தருணங்கள் நம்மை முழுவதும் மாற்றும். அந்த தருணங்கள் தான் நம் ஆன்மாவின் விழிப்பு. அந்த இரவு உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு. அந்த நிழல் உன் அருகில் வந்த அந்த நிமிடம் உன் ஆன்மாவின் கதையில் ஒரு புதிய பக்கம் திறந்தது. அந்த பக்கம் நம்பிக்கையின் பக்கம். அந்த பக்கம் அருளின் பக்கம். அந்த பக்கம் பாதுகாப்பின் பக்கம். நீ அந்த பக்கத்தை அன்புடன் நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியால் நிரம்பும். அந்த ஒளியில் உன் பாதை எப்போதும் தெளிவாக இருக்கும். அந்த ஒளி உன் ஆன்மாவை என்றும் வழிநடத்தும்.